வணக்கம் எனது அருமை உறவுகளை இன்று பிறந்தநாள் திருமண நாள் கொண்டாடும் அனைத்து உறவுகளுக்கும் அடியேனின் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். வந்தே பாரத் இந்தியாவோட பெருமையா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக பெருமை தான். ஆனால் அதுலேயும் ஒரு சில குறைகள் இருக்குது. நம்ம அதை போக போக பார்க்கலாம். நம்ம வீடியோவில் நிறைய பேர் வந்தே பாரத்தை பற்றி நிறைய வீடியோ போட்டிருப்பாங்க. ஒரு சராசரி குடும்ப பெண்ணா நம்ம வந்தே பாரத்தோட எதிர்பார்ப்பு என்ன? இப்போ எங்களை மாதிரி கிராமப்புறத்துலேருந்து வர்ற மக்களோட எதிர்பார்ப்பு என்ன? இதெல்லாம் பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க வந்தே பாரத்தில் ஏறியாச்சு. போன உடனே நமக்கு தண்ணி கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டு வாங்க உங்களை வரவேற்கிறோம் அப்படின்னு சொல்லி தண்ணி கொடுப்பாங்க. தண்ணி 1/2 லிட்டர் தான் கொடுப்பாங்க. நீங்கள் 8 ஹவர்ஸ்க்கு நீங்கள் 1/2 லிட்டர் தான் குடிப்பீங்களா அப்படிங்கிறத யோசிச்சுக்கோங்க. இல்லைன்னா உங்கள் கையில் நீங்கள் எடுத்துகிட்டு போங்க. திருப்பி கேட்டால் தருவாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது, நான் கேட்கல. எங்களுக்கு ஆனால் நாங்கள் தண்ணி வச்சுருந்ததுனால நாங்கள் அது கேட்கல. அதுக்கப்புறம் நியூஸ் பேப்பர் கொடுக்குறாங்க, தமிழ் இங்கிலீஷ். அம்மாவும் என் ஹஸ்பண்டும் தமிழ் வாங்கினாங்க, நான் மட்டும் இங்கிலீஷ் வாங்கியிருந்தேன். போன உடனே டீ கொடுத்தாங்க. டீ எல்லாமே தனித்தனியாக இருக்கும். டீ தூள் இந்த ஷேஷையில் இருக்கும்ல அந்த மாதிரி இருக்கும். சீனி தனியாக, அதுக்கப்புறம் பால் பவுடர் தனியாக. நான் சீனியும் டீயும் போட்டு பிளாக் டீயாக குடித்தேன். அம்மா பால் எல்லாம் மிக்ஸ் பண்ணி குடித்தாங்க. இந்த டீ ஓகேயாக தான் இருந்தது, நல்லா தான் இருந்தது, குறை சொல்கிற மாதிரி இல்லை. அதுக்கப்புறம் இட்லி, சாம்பார், கார சட்னி, வடை இதை வச்சுருந்தாங்க. கொஞ்சம் இப்போ ஒரு 50 மார்க் போடலாம், அல்லது ஒரு 60 மார்க் போடலாம், அவ்வளோதான். அதுக்கு மேலே நீங்கள் ரொம்ப எதிர்பார்க்க முடியாது. அந்த மாதிரி தான் டேஸ்ட் இருந்தது. இட்லி கொஞ்சம் ஹார்டாக தான் இருந்தது, வடையும் ஹார்டாக தான் இருந்தது. நீங்கள் சாம்பாரில் ஊற வச்சு சாப்பிட்டா ஓகேவாக இருக்கும், இல்லை வாங்கின உடனே சாப்பிட்டா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியல, ஒருவேளை ட்ரெயினோட ஏசியோடனால அப்படி இருக்குதா அதுவும் எனக்கு தெரியல. நான் கொஞ்சம் டைம் கழிச்சு தான் சாப்பிட்டேன். அப்புறம் டீ கூட உங்களுக்கு பிஸ்கட்ஸ் கொடுத்தாங்க. யூனிபிக்கோட அந்த பிஸ்கட் கொடுத்தாங்க. அது நல்லா தான் இருந்துச்சு. ஏன்னா அதில் உப்பு போட்டிருந்தது, அது ஓகேவாக இருந்தது. இந்த டிஃபனுக்கு அப்புறம் 2வது நம்ம காலையில் சாப்பாடு சாப்பிட்றல, சாப்பிட்டதுக்கப்புறம் 2வது ஒரு காஃபி டீ கொடுத்தாங்க. நான் காஃபி வாங்கினேன், அம்மா டீ வாங்கினாங்க. எங்கள் அம்மாவுக்கு சுத்தமாக பிடிக்கலை, எனக்கு நல்லாவே இல்லை, தூர ஊற்ற முடியல அப்படின்னு சொல்லிட்டு குடிச்சிட்டாங்க. என்ன பண்ணுறது அப்படின்னு. நான் ஆனால் அதை நான் கலக்கினானா இல்லையான்னு ஞாபகம் இல்லை. ஆனால் நான் காஃபி வாங்கி வச்சுருந்தேன், நான் குடிச்சிருப்பேன் காஃபியை. ஆனால் காஃபி ஓரளவுக்கு பரவாயில்ல நினைக்கிறேன். டீ தான் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு. ஆனால் குளிர் தாங்க முடியல. எங்கள் அம்மா பாருங்கள் எந்த குளத்தில் உட்காந்துருக்காங்கன்னு. அதனால் என்னையே மாதிரி எங்கள் அம்மா மாதிரி இருக்க ஆட்கள்லாம் தலைக்கவசம், அதாவது ஸ்கார்ஃப்லாம் கண்டிப்பாக கொண்டு போங்க. இல்லை ஷால் இருந்தால் அதெல்லாம் எடுத்துகிட்டு போங்க. இல்லைன்னா குளிர் கொஞ்சம் அதிகமாக தான் இருந்தது. பகலில் நம்ம பயணம் பண்ணுறதுக்கே இவ்வளோ கொஞ்சம் குளிராக தான் இருந்தது. எங்கள் அம்மாவுக்குலாம் ரொம்ப சிரமமாக இருந்துச்சு. அப்புறம் காலை சாப்பாட்டிலே உங்களுக்கு கேசரி கொடுத்தாங்க. கேசரி கலர் பொடி போட்டிருந்தாங்க, அது போடாமல் தவிர்த்துக்கலாம் அப்படின்னு நான் நினச்சேன். நாங்கள் பியூர் வெஜ் ஆர்டர் பண்ணியிருந்தால எங்களுக்கு கேக்கில் க்ரீன் சிம்பிள் போட்டுக்கலாம், அந்த மாதிரி ஒரு கேக்லாம் கொடுத்தாங்க. அப்புறம் மதிய சாப்பாடு கொடுத்தாங்களா, அதில் வெஜிடபிள் ரைஸு, சப்பாத்தி, டால், ஒரு பன்னீர் பட்டர் மசாலா கிரேவி, அதுக்கப்புறம் ஒரு சைடிஷ் இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு மில்லட் லட்டு இருந்துச்சு, கேர்டு இருந்துச்சு. மதிய சாப்பாடை நாங்கள் சாப்பிடல, நாங்கள் அப்படியே கேரி பண்ணி வீட்டுக்கு தான் கொண்டு போனோம். ஆனால் லட்டு நான் சாப்பிட்டு பார்த்தேன், டேஸ்ட்டாக இருந்துச்சு. பொதுவாக நான் தயிர் வெளியெல்லாம் சாப்பிடவே மாட்டேன். எனக்கு லைட்டாக பிடிச்சா கூட எனக்கு என் ஹஸ்பண்டுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அதனால் தயிர் சாப்பிட்றதே இல்லை. இங்கே 6 மணிக்கு கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணாங்க. அங்கேயே கரெக்ட் டைமுக்கு போய் ரீச் ஆகி சென்னையிலேருந்து 2:50க்கு கிளம்புனாங்க. திருநெல்வேலியில் 10:30க்கு நாங்கள் சேர்ந்துட்டோம். நைட்டுக்கு வெஜ் புலாவ், அதுக்கப்புறம் சப்பாத்தி, டால், அதே காம்பினேஷனில் தான் கொடுத்தாங்க. சாப்பாடில் மட்டும் வெஜ் புலாவ் போட்டிருந்தாங்க, அவ்வளோதான். இந்த தடவை நான் டீயை மிக்ஸ் பண்ணல, நான் வீட்டிலேருந்தே கொண்டு வந்துட்டேன். ஒரு போண்டா கொடுத்தாங்க, ஒரு மில்லட் மிக்சர் கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் ஒரு கேரமெல்ல போட்டு பாப்கார்ன் கொடுத்தாங்க. இவ்வளோ நேரம் நிறை பார்த்துட்டோம், இப்போ குறை பார்க்கலாமா? இந்த சீட்ஸோட பேக் சைட்லலாம் துடைக்காமல் தூசியெல்லாம் படிஞ்சு கொஞ்சம் வேறு மாதிரி ஆகிட்டு, சில பார்ட்ஸ் எல்லாம் கூட கலண்டுருந்துச்சு, ஸ்க்ரூ எல்லாம். அதுக்கப்புறம் இந்த டேபிள் கொடுக்குறாங்கல்ல, நம்ம பொருளெல்லாம் வைக்கிறதுக்கு முன்னால் ஒரு டேபிள் மாதிரி குட்டியாக ஒவ்வொரு சீட்டு பின்னாலேயே இருக்கும். அது கொஞ்சம் அழுக்காக இருக்கானா, நல்லாவே அழுக்காக இருக்குது. அதை டூத் ப்ரஷ் அந்த மாதிரி வச்சு க்ளீன் பண்ணால் தான் க்ளீன் பண்ண முடியும். இல்லைன்னா காலப்போக்கில் போக போக கண்டிப்பாக அந்த அழுக்குகள்லாம் ரொம்ப அதிகமாகும். அதுக்கப்புறம் எங்கள் ஊர் திசையன்விளை பக்கம் இருக்குது. எங்கள் ஊர்லேருந்து திருநெல்வேலிக்கு வரணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துலேருந்து, ரோடு ஃப்ரீயாக இருந்தால் ஒரு 1.25 மணி நேரம், ரோடு ரஷ்ஷாக இருந்தால் ஒரு 1.25 மணி நேரம் கூட ஆகும். அப்படி இருக்கும்போது 4 மணிக்கு கிளம்பி 6 மணி ட்ரெயினுக்கு நாங்கள் வரணும். அப்போனா இந்த ஏழை எளிய மக்கள் கண்டிப்பாக பாதிக்கப்படுவாங்க. ஏன்னா அவங்க கார் பிடிக்க முடியாது, பஸ்ஸு அந்த டைமில் கிடையாது திருநெல்வேலிக்கு. அதே மாதிரி சென்னையிலேருந்து திருநெல்வேலிக்கு வரும்போது 10:30, எங்கள் ஊருக்கு நைட்டு 10:30க்கு மேலே பஸ் இருக்குமானா கண்டிப்பாக கிடையாது. அப்போ இது ஏழைகளுக்கான பயணம் கிடையாது. டிக்கெட்டோட விலையும் 3 பேருக்கு 5080 ரூபா. ரெஸ்ட் ரூமில் அந்த ப்ளஷ் பட்டன் இருக்கு இல்லையா, அது எங்கே இருக்குன்னே நிறைய பேர் கண்டுபிடிக்க தெரியல. அதனால் கரெக்டாக எங்கே இருக்குன்னு மார்க் பண்ணணும். எல்லா மக்களும் பயணம் செய்யணும் அப்படின்னா நேரம் கவனித்து சரியான நேரத்தில் இன்னொரு ட்ரெயின் விடுறதுக்கு ஏற்பாடு பண்ணணும். இந்திய அரசாங்கமும் ரயில்வே துறையும் ஏழை மக்களும் பயன்படணும்,
அதை நடுத்தர மக்களும் பயன்படணும் அப்படின்னு நினச்சி நேரத்தையும் பணத்தையும், அதாவது டிக்கெட்டோட விலையையும் கவனத்தில் கொள்ளணும். எங்களை போல் கிராமப்புற மக்களுக்கு, ஏழை எளிய மக்களுக்கு இந்த ட்ரெயினில் பயணிக்க முடியுமா அப்படின்னா இல்லைன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா நேரமும் ஒத்து வரலை, பணமும் ஒத்து வரலை. நான் சொல்கிறது டிக்கெட்டோட விலை, பணங்கிறது. எனக்கு தனிப்பட்ட முறையில் பிடிச்சிருந்தானா பிடிச்சிருந்தது. ஏன்னா நினைக்க அங்கே போய் இறங்கிறோம், அங்கேயும் ஏறி இங்கே வந்து உடனே இறங்கிடுறோம். ஏன்னா என்னோடய வசதியை பொறுத்து நான் சொல்கிறேன். ஆனால் ஏழை மக்களுக்கு இன்னும் கொஞ்சம் அரசாங்கம் நல்ல திட்டம்